पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमदां कामधेनवे. இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே திருத்தல தரிசனத்துல எந்த கோவில் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆமா, மந்த்ராலயம். நம்ம எல்லாருமே இந்த ஸ்தோத்திரத்தை கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? தேவலோகத்துல மகாவிஷ்ணுனுடைய பூஜைகளுக்காக பிரம்மதேவனுக்கு தினமும் பூக்களை பறித்து கொண்டு வந்து தருகக்கூடியவன் சங்குகர்ணன் அப்படிங்கிறவன். தீவிர இறை பக்தியும் நற்குணத்தை நிரம்பிய சங்குகர்ணன் மூலமா உலகத்திற்கு நிறைய காரியங்களை பண்ணோன்னு மகாவிஷ்ணு ஆசைப்பட்டார். அதனால முதல்ல பிரகலாதனா அவதாரம் பண்ணா சங்குகர்ணன். கடவுளை நம்பாத தன்னுடைய அப்பா ஹிரண்யகசிபுவை திருத்த கடவுளையே பூமிக்கு அழைத்த பெரிய பேரு பெற்றவன் பிரகலாதன். இது முதல் பிறவி. அடுத்து துவைத்த மடத்தினுடைய பீடாதிபதிகள்ல ஒருவரான ஸ்ரீ வியாசராயரை அவதாரம் பண்ற. திருப்பதி திருமலை ஆலயத்துல 12 வருஷம் பூஜை பண்ண பெருமைக்குரியவர் வியாசராயர். கிருஷ்ணதேவராயர் ஒருவித தோஷத்தால தவித்துக் கொண்டிருந்த போது பட்டத்து யானையால முடிசூட்டப்பட்டவர் ஸ்ரீ வியாசராயர். நியாயாமிர்தம், தாத்பரிய சந்திரிகா போன்ற அற்புதமான நூல்களை கொடுத்தவர். இது அவருக்கு 2வது பிறவி. சங்குகர்ணனுடைய 3வது அவதாரம்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நமக்கு எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால ராகவேந்தருடைய கதை நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒண்ணு. தமிழகத்தினுடைய காவிரிப்பட்டினத்துல திம்மண பட்டர் கோபாம்பிகா தம்பதியினருக்கு திருப்பதி பெருமாளுடைய அருளால ராகவேந்திரர் அதாவது வெங்கடநாதன் பிறந்தது. சின்ன வயசுலயே குருகுலத்துல குருவிற்கே பாடத்துல ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வச்சு சரஸ்வதிங்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த காலத்துல குழந்தையில அதாவது கும்பகோணத்துல ஸ்ரீ மாத்வமத பீடத்தை அலங்காரம் பண்ண ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தருடைய கருணை கண் வெங்கடநாதன் மேல பட அதனால சந்நியாசம் வாங்கிக்கிறார். மனைவி அதிர்ச்சியில இறக்க அவளுக்கும் மோட்சம் கொடுக்கிறார். நோயாளிகளை குணப்படுத்தினது, இறந்தவர்களை உயிர்ப்பிச்சதுன்னு ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைகள் சொல்லி மாளாது. குருநாதர் அப்பேற்பட்ட குருநாதர். மந்திராலயத்துல ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைந்து இன்னமும் பக்தர்களுக்கு அருள்மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? கிபி 1671ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று மந்திராலயத்துல அந்த அற்புதம் நிகழ்ந்தது. என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருக்க அனைவர் முகத்திலையும் வருத்தம் அப்பி இருக்கு. 12 தூண்களை உடைய அந்த கர்ப்பகிரகம் மலர்களால அலங்கரிக்கப்பட ராகவேந்திரர் புன்னகித்து கொண்டே அங்க வரார். ஜெகத்குருக்கள் பரம்பரையா பூஜை பண்ணின்னு வந்த ஸ்ரீ மூலராமமூர்த்தியினுடைய பட்டகத்தை சீடர்கள் கொண்டு வர அதை உயர்ந்த பீடத்துல அமர்த்தி வித்யா சிம்மாசனத்துல அமர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் தனக்கு அடுத்தவரான ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தருக்கு மகா சமஸ்தானத்தை கொடுக்கிறார். பின் கூடியிருந்த மக்களுக்கு தர்மம், நன்னடத்தை, பாகவத தர்மம் போன்றவற்றை உபதேசம் பண்ணி மக்கள் நிறைய பேர் விம்மி விம்மி தாபப்பட, ஆஸ்திக பெருமக்களே துக்கமே பட வேண்டாம், நான் இந்த பிருந்தாவனத்துல 700 வருஷ காலம் உயிரோடு இருந்து உலக நலனுக்காக ஸ்ரீ மூலராம பிரபுவை நோக்கி தவம் பண்ணிட்டு இருப்பேன். என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா நலன்களையும் வாரி வழங்குவேன், அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு ஆசி வழங்கிய ராகவேந்திரர் பிருந்தாவனமாக வேண்டிய இடத்துல இறங்கி ஜபம் பண்ணபடியே அமர்ந்தார். வாத்தியங்கள் முழங்க, பக்தர்கள் மந்திர கோஷம் பண்ண, முகூர்த்த நேரம் வந்தது. மந்திராலயமே அமைதியா இருக்கு. ராகவேந்திரர் அமர்ந்திருந்த அந்த புனித இடத்தை வெள்ளி பலகையினால மூட, அதன் மேல் 700 சால கிராமங்களை வச்சு அந்த பிருந்தாவனத்தை 4 பக்கமும் மூட இதோ 300 வருஷங்களுக்கும் மேலாச்சு. ராகவேந்திரர் மந்திராலய பிருந்தாவனத்துல உயிரோடையே இருக்கார். பக்தர்களுக்கு கேட்டதையும் கேட்காததையும் கூட வாரி கொடுக்கிறார். மந்திராலயத்துல அந்த பிருந்தாவனத்தை ஒரு வினாடி பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நம்மள அறியாம ஒரு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். காரணம், உயிரில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் அப்படியே தான் ஜீவிதமா இருந்து அனுகிரகம் பண்றார். மந்திராலயத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் வெள்ளிக்கவசம் முன்ன அமர்ந்துட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்துல மிருத்யுஞ்சயேஸ்வர மகாலிங்கம் இருக்கு. பிருந்தாவனத்தினுடைய வலது பக்கம் வாதீந்திர தீர்த்தர்களுடைய பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கு. இடது பக்கத்துல வரிசையா ஸ்வரதீந்திரர், சுதர்மேந்திரர், சுயமீந்திர தீர்த்தர்களுடைய பிருந்தாவனம் இருக்கு. சென்னையில இருந்து ஒரு 1000 ரூபாய் ஆகும் ட்ரெயின்ல போனா. வனங்களா இருக்கு, அரச மரமும் விக்கிரகங்களும் இருக்கு.
பிருந்தாவனத்தினுடைய வாசல்ல மஞ்சாலம்மன் கோவில் இருக்கு. இது பார்வதியினுடைய மறுபெயர். அம்மனை தரிசனம் பண்ண உடனே தான் பக்தர்கள் ராகவேந்திர சுவாமியை தரிசிக்கிறது வழக்கம். மந்திராலயத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சமுகி ஆஞ்சநேயர் ஆலயமும் ரொம்ப முக்கியமானது. இங்கேதான் ராகவேந்திரர் நெடுநாட்கள் தபஸ் பண்ணார். மந்திராலயம் அப்பேற்பட்டது. துங்கா தீர விராஜம் பஜமன ராகவேந்திர யதிராஜ்யம் பஜமன துங்கா தீர விராஜம் பஜமன ராகவேந்திர யதிராஜ்யம். ஸ்ரீ ராகவேந்திரர் புனித பயணம் மேற்கொண்ட போது ஆந்திராவில் உள்ள கந்தனாதி அப்படிங்கிற கிராமத்துக்கு போறார். அந்த ஊர்ல வெங்கண்ணன்க கூடிய அநாத வாலிபன் இருக்கான். அவன் ராகவேந்தர் மேல பக்தி கொள்ள ஒரு நாள் ராகவேந்தர் பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்றான். அவனே உற்று பார்த்த பகவான், வெங்கண்ணா உனக்கு ஆபத்து வரும்போது என்ன நினைச்சுக்கோ, நீ ஒரு பெரிய பதவியில இருப்பேன்னு சொல்றார். பின்னாடி நடக்க போகக்கூடிய ஒரு புனிதமான விஷயத்த நினைச்சு தனக்குள்ள அப்படியே புன்னகை பூத்துக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அநாத வெங்கண்ணன் குருஜி ஏதோ சொல்றாருன்னு பேசாம போயிட்டான். அவனுக்கு பக்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. குருநாதா குருநாதா சுள்ளி பொறுக்கலாம்னு அன்றைய தினம் காட்டுக்கு போறான் வெங்கண்ணன். அப்ப திடீர்னு ஆதோனின் நவாப் சித்தி மசூத் கான் அவனுடைய படைகளோட இந்த பக்கம் வர பயத்தோட ஒதுங்குறான். அப்ப 2 குதிரை வீரர்கள் வந்து நவாபுக்கு 2 கடிதங்களை கொடுக்கிறார்கள். நவாப் கடிதங்களை படிக்கக்கூடிய நபர் அப்ப பக்கத்து இல்லாதனால மரத்தடியில நின்று கொண்டு இருந்த வெங்கண்ணனை கூப்பிட்டு, இதை படுறா அப்படிங்கிறார். வெங்கண்ணன் நடுங்கிறான். நவாப்ஜி எனக்கு படிக்க வராது அப்படின்னு வளர்றான். பார்த்தா பிராமணனை போல இருக்க, படிக்க தெரியாதுன்னு பொய்யா சொல்ற, இப்ப நீ மட்டும் படிக்கலன்னா யானைக்காலில் வச்சு உன்னை மிதிச்சிருவேன் அப்படிங்கிற. நடுங்கி போன இந்த வெங்கண்ணன் ராகவேந்திர சுவாமி நினைச்சுக்கிறான். என்ன ஆச்சரியம், கடிதங்களை பிரிச்சவன் தன்னை அறியாமல் கட 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 கடன்னு படிக்கிறான். முதல் கடிதம் நவாபிற்கு வாரிசு பிறந்த செய்தியை சொன்னது. 2வது கடிதம் ஒரு யுத்தத்துல கிடைத்த வெற்றியை சொன்னது. மகிழ்ந்து போன நவாப் நல்ல செய்தி சொன்ன வெங்கண்ணனை தன் கூடவே அரசவைக்கு அழைத்து கொண்டு போறான். கொஞ்ச நாள்லயே ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால திவானாவும் ஆயிட்டார் வெங்கண்ணன். அன்றைய தினம் அளவிட முடியாத மகிழ்ச்சியில இருந்தார் திவான் வெங்கண்ணன். காரணம், ராகவேந்திர சுவாமி ஆதோனிக்கு வரார் அப்படிங்கிற நியூஸ் காது. ராகவேந்தர் வந்தவுடனே அவருடைய பாதங்கள்ல விழுந்து வரவேற்று உபச்சாரம் பண்ணி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அவரை அமர்த்தி வெகு விமர்சையாக ராஜவீதிகள்ல ஊர்வலத்தோடு அழைத்து வந்து தன்னுடைய அரண்மனையில தங்க வைக்கிறான். குருதேவருக்கு எல்லா ஏற்பாடுகளும் ஜடபுடலா பண்றாங்கிறத காதுல கேள்விப்பட்டு சித்தி மசூத் கான் எதையும் சந்தேகிக்கிறதானே அவனுக்கு பிறவி குணம். ராகவேந்திர சோதிக்கணும் தீர்மானம் பண்ணி ஒரு வெள்ளி தட்டுல மது மாமிசம் எல்லாத்தையும் வச்சு துணியால மூடி எடுத்துக்கொண்டு வந்து ராகவேந்திரரை பார்க்க வரான். தன்னுடைய காணிக்கையை கொடுக்குறான். குருதேவர் அதை பார்த்தார். கமண்டலத்திலேருந்து கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதுல தெளிச்சு வெள்ளித்தட்டில் மீது தெளிக்கிறார். தரனா என்ன ஆச்சரியம், மதுவும் மாமிசம் இல்லை, அங்க பழங்களும் பூக்களாத மாறி இருந்தது. நவா பதறி போய் வெட்கமடைந்தான். தான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா ஒரு கிராமத்தையே அவன் தர விரும்புறதாகவும் எந்த இடம் வேணும்னு கேட்க ராகவேந்தர் புன்னகைத்து சொல்றார். துங்கபத்ரா நதிக்கரையில மஞ்சாலா அப்படிங்கக்கூடிய இப்ப மந்திராலயம் இருக்கக்கூடிய கிராமத்தை எனக்கு கொடு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றார். மஞ்சாலாங்கிற மந்திராலய கிராமத்தை சுவாமிகளுக்கு மனப்பூர்வமா கொடுத்து வணங்கினான். வெங்கண்ணனுக்கோ ஒரு சந்தேகம், எவ்வளவோ வளமான இடம் இருக்கும்போது வறண்ட பிரதேசமான இதையே நம்ம சுவாமிஜி கேட்கிறாருன்னு தாங்க முடியாம அவர்கிட்டயே கேட்க ராகவேந்திர சுவாமிகள் சிரித்து கொண்டே சொல்றார், வெங்கண்ணா இது சாதாரண கிராமம் இல்லப்பா, பிரகலாதன் நிறைய யாகங்களை பண்ண புண்ணிய பூமி இது. திரேதாயுகத்துல சீதாதேவியை தேடி வந்த ராமலட்சுமணர்களுடைய பாதம் பட்ட இடம் இது. கிருஷ்ணரும் இங்க வந்திருக்கார். நமது பூர்வாச்சாரியாரான விபுதேந்தர் இங்கதான் சித்தி அடைந்தார். அத்தனை மகிமை வாய்ந்த இடம் இது. இந்த புண்ணியமான இடத்துல இதே உடம்போட பிருந்தாவன பிரவேசம் பண்ணி பல 100 ஆண்டுகள் பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்க வேண்டும்ங்கிறது ஸ்ரீஹரியினுடைய ஆசை அப்படின்னு சொல்ல, குருநாதா ராகவேந்திரா குருநாதா ராகவேந்திரா ராகவேந்திரா மந்திராலயம் அமர்ந்த ராகவேந்திரா. வணக்கத்திற்குரியவரும் சத்தியம் தர்மம்ங்கிற நேர்வழிகள்ல அழைத்து செல்லக்கூடிய கற்பக மரத்தை போன்றவரும் காமதேனுவை போன்றவரும் வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியர் இந்த மந்திராலயத்துக்கு அவசியம் நம்ம ஒரு தடவை செல்லணும். ஏன்னா மந்திராலயம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது. இந்த மந்திராலய தரிசனம் மிக விரைவில் நடக்கணும்னு ராகவேந்திர சுவாமிகளையும் பிரார்த்தனை பண்ணி நம்ம குருநாதாலையும் பிரார்த்தனை பண்ணுவோம்.